எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பஞ்சகவ்ய விளக்கு. என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு பதிவுகள் வேறு சேனலுக்காக நான் இதை கொடுத்துருந்தேன். நம்ம சேனலில் இதை பற்றி சொல்ல போகிறோம். பஞ்சகவ்யம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பஞ்சகவ்யம் பசுமாட்டின் பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5ம் கலந்தது தான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் மிக அற்புதமான ஒரு மருந்து. அந்த பஞ்சகவ்யத்தை உரமாகவும் இப்போ நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணுற இடத்துல பயன்படுத்துகிறாங்க, மருந்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் ஒரு ஆன்மீக சம்பந்தமாக ஒரு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் பயன்படுத்துகிறாங்க. நாம் இன்னைக்கு இதை ஆன்மீக ரீதியாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அந்த பஞ்சகவ்யம் அதோட இணைத்து ஹோமகுண்டலத்தில் போடுகிற 21 மூலிகைகளையும் சேர்த்து அதை விளக்காக மாற்றி இந்த பஞ்சகவ்ய விளக்கு தயாரிக்கப்படுகிறது. அது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இது நல்லா மிஷின் மோல்டிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கனமாக இருக்குது, கீழே போட்டாலும் உடையாது. ஆனால் எரிஞ்சு சாம்பலாக திருநீராக மாறிடும். அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்தது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. பஞ்சகவ்ய விளக்கு இந்த ப்ராடக்ட். இதை பற்றி ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய பழைய பதிவுகள் இருக்கும். ஆரா, சக்கரங்கள், இதையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்கிறதுனால தான் நாம் இதை பற்றி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த விளக்கு எனக்கு முதலாக அந்த நண்பர் கொண்டாந்து கொடுத்தாங்க. அன்று கந்தசஷ்டி விரதம் இருந்து நான் அதை முடித்த நாள் அன்று எனக்கு கைக்கு கிடைச்சது. பஞ்சகவ்யம் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்போ கையில் வாங்கி பார்க்கும்போது நாம் எனர்ஜி ஃபீல் பண்ணுறோம். ஆறாலாம் பார்க்குறதுனால நம்ம மெடிடேட்டர், ஒரு தியானம் செய்கிறவங்கனால அதை உணர முடியும். அப்போ அதை உணர்ந்து பார்க்கும்பொழுது இது ஏதோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அப்போ இதில் ஏதோ சம்திங் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, அதை விளக்கை பொருத்தி வச்சுட்டு மெடிடேட் பண்ணோம். நானும் எங்கள் ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து மெடிடேட் பண்ணோம், தியானம் செஞ்சோம். அப்போது நான் முதல்லே சொல்லிட்டேன், ஒருத்தரை வச்சு அந்த விளக்கில் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன செஞ்சோம்னா, எல்லாருமே தியானம் செஞ்சிட்ருக்குறோம், முருகனை நினைத்து நம்ம தியானம் செஞ்சிட்ருக்குறோம். நான் முதலே சொல்கிறேன், இது ஒரு ஆன்மீக சம்பந்தமானது. நம்பியவர்களுக்கு கடவுள், நம்பாதவர்களுக்கு சொல்ல தெரியாது. பிரபஞ்சமாக பார்க்குற எனர்ஜியாகவும் பார்க்கலாம். சரியா? நான் எனர்ஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது இதில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நாம் வணங்கும் இறைவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விளக்கில் ப்ரெசன்ட் ஆகுது. என்னென்னா, ஒரு மயில் உருவம் அந்த விளக்கில் அப்படியே அமர்ந்து இருப்பதை போல அந்த உருவம் வருகிறது ஃபோட்டோவில். அப்போது இதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கிறது அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் நிறுவனம் ஆயிடுச்சு. இதே போல் நான் இந்த விளக்கை வச்சு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக பொருத்தி பார்த்தேன். ஒரு விநாயகர்னா விநாயகர் உருவம் வருது, யானை உருவம். ஒரு ஆஞ்சநேயர்னா ஆஞ்சநேயர் உருவம் வந்துச்சு. அதே போல் நம்ம முத்துவிடநாதர் சித்தர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வராகி முன்பு பொருத்தினோம், அங்கே அந்த வராகி உருவம் வருது. இந்த மாதிரி நிறைய அந்த எந்த தெய்வங்களுக்கு நாம் அதை வேண்டுதல் பண்ணி நம்ம அந்த இதை விளக்கேற்றுறோமோ அந்த தெய்வத்தின் அம்சம் அதில் வர ஆரம்பிச்சது. அப்போது இதில் மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எனர்ஜி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா நான் உட்காந்து என்ன பண்ணோன்னா, அவங்க தியானம் செய்கிறவங்களாம் சேர்ந்து உட்காந்து இது வேறு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கை பற்றி பொருத்தி வச்சுட்டு நாங்கள் சுற்றி உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் ஒரு நண்பருக்கு அன்றைக்கி தொண்டை ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு.
அப்போ மெடிடேட் பண்ணி முடித்த உடனே அது சரியாயிடுச்சு. அப்போது அந்த விளக்கு ஏற்றும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அந்த புகை எல்லாம் அவருடைய விசுத்தி சக்கரமான தொண்டை பகுதியை சுத்தம் செஞ்சிடுச்சு. அப்போது சுத்தம் செஞ்ச உடனே நல்ல எனர்ஜி அங்கே வந்துருச்சு, தொண்டை வலி அவருக்கு சரியாயிடுச்சு. இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போது இதே போல் நிறைய விஷயங்கள், நம்மளுடைய மன கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இது எளிமையான ஒரு தீர்வாக இருந்துச்சு. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அதில் நெய் ஊற்றி நம்ம ஃபுல்லாக எரிக்கும் பொழுது அது அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுது. சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா அதிகமான ஆக்சிஜன் வெளியிடுது. அப்போ இங்கே உள்ள ஆக்சிஜன் லெவல் நம்ம எங்கே பொறுத்துறோமோ அங்கே நிறைஞ்சிருது. ஆக்சிஜன் அளவு கூடுது. இதில் எரியும் போது புகை வராது. எரியும் போது புகை வருவதில்லை. ரொம்ப மைனூட்டாக இருக்கும், கண்ணுக்கு தெரியல. எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹோமகுண்டலத்தில் வர மாதிரி புகைகள் வருது. அப்போது ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு உண்டான பலன்களை நாம் இந்த சிறிய விளக்கில் நாம் பெறலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கு. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டு, நான் பேர் சொல்ல விரும்பலை, என்னுடைய கிளைண்ட்டு தான், என்னுடைய பேஷண்ட்டு, என்னுடைய கிளினிக் வந்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலை. ஏன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு இறந்து அவங்க கூட அட்டாச்சில் இருக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை பற்றி நிறைய விளக்க வேண்டாம். அப்போது ஒரு அட்டாச் ஆன ஒரு ஆள், அவங்களுடைய சுயநினைவு இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது நம்ம சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். பொதுவாக சொல்லுவாங்க, நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரெண்டாவது விஷயத்த சொல்கிறேன், சரிதானே? அப்போது இந்த விளக்கை அவங்க ஒரு 28 நாள் பொருத்திக்கிட்டு வந்தாங்க. 21 நாள் பொருத்திக்கிட்டே வந்தாங்க. 48 நாள் கொடுத்துருந்தோம். 21 நாள் பொருத்திட்டு வரும்போது 21ஆவது நாள் என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் பண்ணி, என்ன நான் இன்னைக்கு தான் சார் உணர்றேன், என் பேர் இது, இத்தனை நாள் நான் கண்ணாடியில் என்னுடைய உருவத்தை நான் பார்க்கல, இப்போ நான் என்னுடைய உருவத்தை நான் பார்க்குறேன், என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் அரண்டே போயிட்டேன். ஏன்னா அது அப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்குது. ஏன் இதை ஒரு உதாரணத்துக்கு எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக மட்டும்தான் சொல்கிறோம். அப்போ எல்லா பேய்களுக்கும் இதை வச்சு ஒட்டிடலாமா அப்படின்னா எனக்கு தெரியாது, சரியா? அதாவது ஒரு பாசிட்டிவ் மைண்டை விதைக்கிறதுக்காக இது பயன்படுத்தலாம், நெகட்டிவான விஷயத்தை விரட்டுவதற்காக பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணுது, அதிகமான ஆக்சிஜனை வெளியிடும் பொழுது நம்முடைய பிரெயின் அதிக இன்டேக் ஆக்சிஜன் எடுக்கும் பொழுது நம்மளுடைய மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போ தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே போக ஆரம்பிச்சிடும். எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது நம்முடைய மனம் திடமாகி அந்த எண்ணங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்டான வழிமுறையை தேட ஆரம்பிக்கும். அந்த வழிமுறையை தேடி நாம் ஜெயிச்சிருவோம். இதுதான் நம்முடைய நடக்கக்கூடிய விஷயம். மனசில் மனம் நம்முடைய எண்ணங்களின் ஆழத்தை பொறுத்து விரைவாக நடப்பதற்கு இது ஒரு இடத்தை பிடித்து கொடுக்கிறது. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேண்டுதல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்போவுமே எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது வேணும், அது வேணும், இப்படி தான் ஒரு நெகட்டிவாகவே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாகவே எதிர்மறையாகவே பேசிகிட்டே இருப்போம். அது இல்லாமல் நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, அந்த மாதிரி யாரும் நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ அதனால தான் நெகட்டிவாகவே நடக்குது. அந்த வேவ்ஸ் இங்கேயே பரவியே இருக்கும். அப்புறம் எப்படி பாசிட்டிவான வேவ்ஸ் நினைக்கும் பொழுது நெகட்டிவ் வேவ்ஸ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் வேவ்ஸுக்கு இடமே இருக்காது இல்லையா? அப்போ அந்த இடத்தை இது பிடித்து கொடுக்குது. அந்த இடத்த இது பிடிச்சு கொடுக்குது. இந்த பஞ்சகவிய விளக்கு அந்த இடத்த பிடிச்சு கொடுக்குது. அந்த விளக்கை பொருத்தி நம்ம உட்காந்து ஒரு சில முத்திரைகள்லாம் இருக்குது. அதாவது நாங்கள் மொத்தமாக பண்ணும் பொழுது பெரிய பெரிய கோயில்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பிரச்சனை உள்ள வீடுகளுக்கும் போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஒரு பூஜை மாதிரி. பூஜைனா மந்திர நமஸ்காரம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே மெடிடேஷன் தான். மெடிடேஷனில் முத்திரைகள்லாம் வச்சு நாம் பயன்படுத்தி அந்த இடத்த பாசிட்டிவாக எனர்ஜியாக மாற்றுறோம். அப்போ அதுக்கு உண்டானதை இந்த விளக்கை பயன்படுத்துகிறோம்.
ஏன் விளக்கு பயன்படுத்த நான் முதலே சொல்லிட்டேன், ஆக்சிஜன் லெவல் அதிகமாக வர்றதுனால. அப்போ அங்கே வந்து ஒரு லேயர் ஆக்சிஜன் லேயர் அதிகமாக இருக்கும். அப்போ மைண்டு நம்ம அதை சுவாசிக்கும் பொழுது மைண்டு வந்து ஃப்ரீ ஆயிரும், நல்ல தூக்கம் வரும். தூக்கம் இல்லாத இவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் வரும், தூக்கம் அருமையாக வரும். அப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மனநிலை மாறும், வீடும் சுத்தமாகும். அந்த அற்புதமான வேலையை செய்யக்கூடியது தான் இந்த பஞ்சகவிய விளக்கு. இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஜஸ்ட் ஒரு அறிமுகத்திற்காக தான் இந்த விளக்கை பற்றி நாம் பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றியே நிறைய இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, அதுக்கு உண்டான பதில் தரப்படும். அதுக்கப்புறம் நீங்களும் வாங்கி இந்த விளக்கை பயன்படுத்தலாம். விளக்கு வேணாலும் என்னைய தொடர்பு கொள்ளலாம். இந்த விளக்கு பற்றி நான் ஒரு சிறிய இதோட சேர்த்தே, அதாவது மாணவர்கள் வெளியிட்ட இதை பற்றிய வீடியோவையும் நான் உங்களுக்கு இதோட லிங்க் பண்ணி கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. அதாவது யார் அவங்கன்னா, நம்ம இந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை அவங்க சொல்கிற வீடியோ, ஒரு ஒப்பீனியன் அவங்க இந்த விளக்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பற்றிய ஒரு வீடியோவையும் இதோட நான் இணைத்து வெளியிடுறேன். அதையும் நல்லா பாருங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி விளக்கை வாங்கி பயன்படுத்தி நம்மளுடைய மைண்டை, நம்முடைய மனதை நேர்மறை எண்ணங்களாக மாற்றி நாம் வெற்றி கொள்வோம். அதற்கு இந்த விளக்கு மிக அற்புதமாக பயன்படும். நன்றி, வணக்கம்.